நம்மளுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இயக்க பொறுப்பாளர்களின் கடமைகளும் சவால்களும். இது அருமையான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான தலைப்பு. ஒரு இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு கடமைகளும் சவால்களும் எப்படி இருக்கிறது? இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன பார்க்கறோம்னா, நேரடியாக நான் இன்றைய காலகட்டத்துடைய சவால்களும் பொறுப்புகளும் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டியது. நம்ம இன்னைக்கு கல்விக்கான வரலாறே ஒரு 100 ஆண்டுகளுக்கான வரலாறுன்னு காலையில் ராஜீவ்காந்தி தோழர் பேசினாங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கல்வி யாருக்கான கல்வியா இருந்துச்சு, அந்த கல்வி என்பது இன்னைக்கு எப்படி மீண்டும் நம்ம வந்திருக்கிறோம், இந்த கல்வி கிடைச்ச பிறகு மீண்டும் இந்த கல்வியை எப்படி பிடுங்கிக் கொள்வதற்கான ஏற்பாடு, மீண்டும் கல்வியை நாம் ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு ஒரு இடத்தில் அடைப்பதற்கான ஏற்பாடு, மீண்டும் இல்ல குறிப்பிட்ட செக்டார்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு தரமான கல்வியை கிடைப்பதற்கான ஏற்பாட்டை இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை மூலமாக பணம் இருப்பதற்கும் இருக்கிறதுக்கான கல்வியை மாற்றுவதற்கும் ஒரு வணிக மயத்தை ஏற்படுத்துவதற்குமான ஒரு தனியார் மயத்தை ஏற்படுத்துவதற்குமான இந்த கல்வியை ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒற்றை மையம் ஏற்படுத்துவதற்கான ஒரு கல்வி சூழலை இன்னைக்கு ஒன்றிய அரசு ஏற்படுத்துகின்ற சூழலில் இன்றைக்கு காலையில் அந்த செஷனை பார்த்தோம். இன்னைக்கு அது தமிழ்நாட்டு கல்வி சூழலை எவ்வாறு இன்னைக்கு அந்த கல்வி கொள்கைகள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளியை இழுத்து மூடி அரசு பள்ளி மாணவர்களையும் கடைசி தலைமுறை ஆசிரியர்களாகவும் ஆக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய தாக்கத்தை காலையில் அவர் பேசி சென்றிருக்கிறார். அதுலயும் நான் ஒரு ரிமைண்டராக தான் நான் சொல்றேன். இவ்வளவு கவனத்திற்குரிய டாபிக்கை தான் எனக்கு அமைச்சிருக்கிறீங்க. உண்மையிலே சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு கல்வி இன்னைக்கு இன்றைய காலகட்டத்திற்கு நாம் மிக முக்கியமாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைய இயக்க பொறுப்பாளரின் கடமையிலும் சவால்களும் ஏன் நான் தொட்டு காட்டினா, நமக்கு வெறுமனே நம்முடைய கோரிக்கைகள், நிதி சார்ந்த கோரிக்கைகள், போராட்டங்களையும் தாண்டி கல்வியின்பால் நமது கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்ற தலைப்புக்காக தான் நான் மீண்டும் அதை தொட்டு காட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு கல்வியை பாதுகாக்காம, கல்வி அரசு பள்ளியை பாதுகாக்காம இன்னைக்கு ஆசிரியர்களாகவும் நம்ம சங்கம் வச்சு நடத்தவும் முடியாது. இன்னைக்கு எல்லாம் கல்வி சூழல் பூரா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடு. இன்னைக்கு இருக்கிற அத்தனை NTA இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கல்வி சார்ந்த சூழலும் தனியார் மயப்படுத்தி கார்பரேட் பின்னாடி இருக்கிற கார்பரேட் மைய கல்விகளுக்கான ஏகபோகமாக கல்வியை தனியார் மயப்படுத்தி இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த அத்தனை மக்களிடமிருந்து கல்வியை மீண்டும் பிடுங்கி மீண்டும் குலத்தொழிலையும் குலக்கல்வியும் ஏற்படுவதற்கான ஏற்பாட்டை புதிய கல்விக் கொள்கையில் மறைமுகமா என்ன நேரடியாகவே திணிப்பதற்கான பேருதான் வேற பேர்கள் இருக்கிறதே தவிர அனைத்து செயல்களும் நடக்குது. அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் நடக்கிற கல்வியை இன்னைக்கு மேல்நிலை பள்ளியில நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, பொருளாதார கோரிக்கையை தாண்டி நாங்க இப்ப ரீசெண்டா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். என்ன தெரியுமா? அது பணி பாதுகாப்புக்கு தாண்டி முக்கியமான கோரிக்கை. சொல்லிட்டாரு ஒருத்தர். என்ன சொல்லிட்டாரு, அருமையா சொல்றாரு. யார் சொன்னது? தோழருக்கு எல்லாம் கைதட்டுங்க. வெரி குட். எங்களை பாடம் நடத்த விடுங்கள், எங்கள் கற்றல் கற்பித்தல் பணியை நடத்த விடுங்க, எங்களுக்கு கல்வியை கொடுக்க விடு, என்னை பாடம் நடத்த விடு. என் மாணவனை மேல்நிலை கல்வியில நீங்களும் அதெல்லாம் இருக்கிறீங்க, பெரிய ஸ்கூல் இருந்தாலும் நான் இந்த இடத்துல இருந்து பேசுறதுனால மேல்நிலை கல்வின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. மேல்நிலை கல்வியில இருக்கட்டும், நீ கல்வி சூழலா இருக்கட்டும், உயர்நிலை கல்வியா இருக்கட்டும், நடுநிலை பள்ளியில இருக்கட்டும், எங்களை மாணவர்களிடம் பேச விடுங்கள், உரையாட விடுங்கள். நாங்கள் பேசும்போது, உரையாடும் போது, அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை புரியும் போது எங்களுக்கு எந்த பணி பாதுகாப்பு சட்டமே எங்களுக்கு தேவையில்லையே. நாங்கள் ஏற்கனவே அவன் பேசும்போது, அவன் குடும்ப சூழ்நிலை வரும்போது அவன் என்ன மனநிலையில் வருகிறான், இன்னைக்கு அவன் முகமே டென்ஷனா இருந்தா என்னால பேச முடிஞ்சு. அவன் பசியில வந்தானா, வீட்டுல சண்டை போட்டு வந்தானா, அவன் எந்த குடும்ப சூழ்நிலை வர்றான், எந்த பின்னணியில் வர்றான், அவனுக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு பேசும்போது அவனுக்கும் எனக்குமான உரையாடல் ஒரு தாய் தந்தையருக்கான உரையாடலாக இருந்தது. இன்னைக்கு தாய் தந்தையருக்கான உரையாடல் எங்க இருக்கு? பேர்ல தான் இருக்கே. அவனோட எங்கே போய் உரையாடுகிறோம்? நேரா செல்போனோட தான் உரையாடும். நம்ம கையில் இருக்க செல்போனோட விடாம எமிஸ் தகவலையும் லேப்டாப்ல போய் இல்ல அங்க என்ன செய்யறோம், உயர்கல்வி ஆய்வகத்துல போய் தான் நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு பேசாத உயிரற்ற பொருளோடு உரையாடுகின்ற நம்முடைய வாழ்க்கை சூழலாக தள்ளுகின்ற இந்த அரசாங்கத்தை, இந்த ஒட்டுமொத்த கல்வி சூழலை நாம் இன்னைக்கு எதிர்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த கல்வி சூழல் இன்னைக்கு 1000 திட்டங்கள் இருந்தா கூட இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகம் எங்களை மாணவர்களிடம் பேச விடுங்கள், உரையாட விடுங்கள், பாடம் நடத்த விடுங்கள். நான் தொடர்ந்து நாங்க இயக்கங்களை சந்திக்கிறப்ப இதுதான் சொல்லுவோம். அதுவும் இவ்வளவு சூழல்ல தான் இந்த கல்வி இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் கல்விக்கூடத்துல நம்ம அமுல்படுத்துறப்ப அதற்கான தேவையான ஒருங்கிணைப்பாளர்கள் திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு. சில திட்டங்கள்லாம் உண்மையிலே மாணவர்களை நோக்கி தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அந்த மாணவர் மையமான திட்டங்கள் உண்மையிலே நம்ம படிக்கிறப்ப கூட உயர்கல்விக்காக
வீடு வீடா தேடி போய் எதை படிக்க +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லாத்தையும் அப்படி தூக்கி எறிஞ்சிட முடியாது. நீங்க என்ன படிக்கணும்னு தெரியாது. கிராமத்துல ஒவ்வொரு வீடு வீடா தட்டி போய் என்ன படிக்கணும், இது பிறகு என்ன படிக்கிறது. ஏன்னா என்னுடைய லைஃப்ல ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் வெட்டினரி கிடைச்சு எல்லாமே கடைசியில ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதை விட்டு டீச்சரிங் முடிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க ஊருக்குள்ள. அது உண்மையே வேலை கிடைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கான சூழல்களும் வாய்ப்புகளும் அன்றைய கிராம சூழலில் உயர்கல்வியான வழிகாட்டல் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வழிகாட்டல் இருந்திருந்தா நிச்சயமா பல்வேறு சாதனைகளையும் அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் போராடி வந்திருப்போம். நம்மளுக்கான வழிகாட்டல் ஒவ்வொரு கிராமத்திலும் கிடைச்சிருக்காது. இப்படியான உயர்கல்வி வழிகாட்டலாம் சில நல்ல நிகழ்ச்சிகளா இன்னைக்கு நடந்திருக்கு உண்மையிலே. ஆனா என்ன பிரச்சனை இதை பூரா ஒட்டுமொத்தமா ஆசிரியரிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதா இன்னைக்கு பிரச்சனை. இதுக்கு பூரா தனி அலுவலர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும் போட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யறப்ப இந்த திட்டங்கள்லாம் உண்மையில் நல்ல திட்டங்கள். இதைத்தான் நம்ம அடுத்தடுத்து ஒட்டுமொத்தமா திட்டத்தவே நம்ம நிராகரிக்காம இந்த திட்டத்திற்கான அடுத்த வளங்களை கொண்டு வருவதற்கான போராட்ட சூழலையும் இன்னும் நம்ம ஆசிரியர் இயக்கங்கள் நிதி சார்ந்த கோரிக்கைகள் போராடுற மாதிரி இனி இப்படியான மாணவர் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக நாம் கோரிக்கையை வைத்து போராட வேண்டிய இடத்துல நாம எங்களோடு சேர்ந்து தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பும் இணைந்து நாம் செய்வோம் என்றதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன். நம்ம அப்படிதான் ஏற்கனவே அப்படிதான் எல்லா கோரிக்கைகளும் பண்றோம். அப்ப இந்த காலகட்டத்துலதான் நாம் நீ கல்வியை பார்க்கிறோம். அப்ப கல்வியில முறையாக இன்னைக்கு எழுத படிக்க வாசிக்க தெரியலன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்கன்னா நீங்க ஆரம்பத்தில் எழுத படிக்க வாசிப்பதற்கான அத்தனை பணிகளும் செஞ்சோம். இன்னைக்கு வெறுமனே ரெக்கார்டிக்கலாவும் ஸ்கீமாவும் இந்த ஸ்கீம்ல ஃபில்அப் பண்றதாவும் எல்லாமே தரப்படுத்துறப்ப நம்மளுக்கு இந்த சிரமம் இருக்கு. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு இனி நம்ம செயல்கள் எல்லாம் கல்வி சார்ந்து கல்வியை பாதுகாக்கிற வேலைகளையும் நாம் நல்ல திட்டங்களை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் கல்விக்கான போராட்டத்தையும் மாணவர் நலனுக்கான போராட்டத்தையும் நாம் இன்னைக்கு வரக்கூடிய பொறுப்பாளருடைய கடமைகளாகவும் நாம் இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று ஊதிய விஷயங்கள், சம்பள விஷயங்கள், இன்னைக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் நாம் அவ்வளவு சீக்கிரம் சங்கத்துக்காக வர்றது. நீங்க சங்கத்துல நிர்வாகி இருக்கிறதே ஒரு பெரிய தியாகம் தான். நீங்க போராட வேணாம், நீங்க போய் ரொம்ப சிறைக்கு போவனா, இங்கெல்லாம் போவனா. சங்கத்துல இன்னைக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படி இருக்கிறதே மிகப்பெரிய தியாகத்தில் எழுதப்பட்ட வரலாறத்தான் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தலைவர்கள் தான் கிடைக்காத இடமா இருக்கு. தொண்டர்கள் அங்கங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க. தொண்டர்கள்ட்ட இருக்கிற கருத்துலாம் சாதாரண கருத்து இல்ல. எல்லா அறிவுஜீவிகளும் உலகத்திலே இருக்கிற எத்தனை அறிவுஜீவிகளும் வாட்ஸ்அப்ல இருக்காங்க. எல்லா அறிவுஜீவிகளும் நம்மளோட உண்மையிலே நான் பொதுச் செயலாளர், அவருக்கு பெரிய பேட்டரி பொதுச் செயலாளர்லாம் எங்களையெல்லாம் தாண்டி அறிவுஜீவி எங்க ஒளிஞ்சிருக்கு, உள்ள இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. உண்மையில அறிவுஜீவி தான், நான் குறை சொல்ல, எல்லாமே அறிவிச்சு. ஆனா அவங்க சமூகத்துக்காக தனக்கான நேரத்தையே ஒதுக்கவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்கான வாழ்க்கை, தன் சோறு, தன் பிள்ளை, தன் வீடு என்று வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப இந்த பொது வாழ்க்கைக்கு இழுத்து வர வேலையைத்தான் ஒரு சங்கங்கள் செய்கிறது. சங்கத்தோட வேலையே என்பது ஒரு கூட்டு பேரத்தை உருவாக்குவது. நீ தனித்தனியா உன்னுடைய திறமையும் ஆற்றலையும் ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள் நீ ஒளிந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம சொல்லாத ஒரு ஜீவோவை உண்மையிலே நம்ம ஆஸ்திருக்க மாட்டோம். அவர் சும்மா தான் இருக்கிறாரு. அவரு படிப்பாரு, வாசிப்பாரு, இலக்கியம் பேசுவாரு, இன்னும் ஜீவோ படிப்பாரு. நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். வாரத்துக்கு 4-5 அவர் ஓடிக்கிட்டு இருப்பார், நாங்க ஓடிக்கிட்டே பயணத்திலே இருப்போம். நாங்க வாசிக்காத விட கரத்துல வாசிக்காத விட வீட்டுல உட்காந்துட்டு சுகமா நல்ல டீ காஃபி நல்லா சாப்பிட்டு நல்லா வாசித்து உடம்ப பராமரிச்சுக்கிட்டு மீட்டர் ஆசிரியர் சமூகங்கள் இருக்குது. நான் அவர் குறைய சொல்லல. அவர் அங்க உட்காந்துட்டு இதை பேட்டரிக்கு பேசினாரா, இந்த இடத்துல அவர் இந்த கோரிக்கை போடுறப்ப இந்த இல்ல விட்டுட்டாரு, இந்த பாயிண்ட் விட்டதுனாலதான் எனக்கு பிரச்சனை. அவர் அழகா நம்மளை கேள்வி கேட்பாரு. அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ணி நம்ம நிக்கணும் பாரு, அதுதான் நீங்க சங்க பொறுப்பாளர் அழகா கேட்பாங்க. அங்கிருந்து கேள்வி கணைகள் கீழே இருந்து வருமே, ஏன் இவர் இப்படி கேட்கல, ஏன் அவர் அப்படி கேட்கல, ஏன் இவர் இப்படி போகல, ஒருவேளை நம்ம மாவட்ட தலைவர் சரியா சொல்லலையோ, இல்ல மாவட்ட செயலர் சரியா சொல்லுங்க, ஒருவேளை நம்மளை பிடிக்காதனால அவர் சொல்லாம இருப்பாரு, இல்ல நம்மளுக்கு இது கொடுத்திருந்தா அவருக்கு இருக்கிற வேலையில நாங்க படுற வேலையில ஒரு 1,00,000 கோரிக்கை எங்க மண்டையில இருக்கும். அன்னைக்கு காலையிலையும் சாயந்தரம் ஒரு இயக்குநரை சந்திக்க போறோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 போனா வந்துருக்கு. மாறி எந்த கோரிக்கை எங்கன வைக்கிறது தெரியாது, அந்த பக்கமே பிடிக்காது. அம்மட்டு கோரிக்கை சொல்லி விடுவீங்க, அது அம்மட்டையும் ஃபில்அப் பண்றப்ப 4-5 விடுபட்டுத்தையும் செஞ்சிருக்கோம். கீழே நம்மால் விழுவாரு இங்கிட்ட இருந்து. அது இதெல்லாம் திட்டமிட்டு செய்த சரி, இது உள்குத்து இருக்கு வெளிக்குத்து இருக்கும் பாரு.
இந்த இடத்துல நாம டென்ஷன் ஆகி அவங்களை திட்டிக்கிட்டு இருந்தா அதுதான் இங்க தலைமைத்துவம். அப்ப அதை பொறுமையா நிதானமா நின்று நாம அதை அரவணைச்சு அந்த ஆற்றல் உள்ளவர்களையும் கேள்வி கேட்கிறவங்களையும் ஐடென்டிஃபை பண்ண அடையாளம் காண்பதான் ஒரு சங்கத்துடைய நான் பொறுப்பாக நான் கருதுறேன். அந்த அடையாளம் காணுவது என்பது முக்கியமானது. அப்புறம் நீங்க இன்னொன்னு நான் அந்த இடத்துல சுய விமர்சனம் சொல்றேன். ஒருவேளை எனக்கு போட்டியா பேட்டரிக்கு வந்துருவோம் அப்படின்ற இடத்துக்கு தலைமைத்துவம் வரக்கூடாது. நீங்க அடுத்த நிர்வாகிகளை தேடி தேடி கொடுத்தது ஒரு இயக்கம் வளரும். நான் அப்படி சொல்ல வரேன். நீங்க மாவட்ட தலைவரா இருக்கீங்க, இவனை வளர்த்து விட்டு இருந்தாலும் மாவட்ட தலைவர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் வளர்க்கணும். இது ஒரு ஆள் செஞ்சு கத்தி எடுத்து சினிமா நடிக்கிறா, நம்ம அஜித் விக்ரம் எல்லாம் சேர்ந்து சினிமா நடிக்கிறா, களத்துல ஒரு ஹீரோ போய் எல்லாத்தையும் அடிச்சு பிள்ளைங்களும் அடிச்சு தூக்கிட்டு அப்படியே முடிக்கிறப்ப நம்ம கையை தட்டிட்டு வந்துருவோம். நீங்க அதெல்லாம் எங்க இடம் இல்ல. சங்கம் என்பது ஒரு கூட்டு இயக்கம், கூட்டு பேரம். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாரதி கண்ட தேரை வடமுடிச்சு இழுக்கணும். அந்த தேரை இழுத்து நிலைக்கு கொண்டு வரவும் சாதாரண விஷயம் இல்ல. அது ஒத்தால் நீ தேரை பிடிச்சி இழுத்து வந்துருக்குமா? ஒரு சங்கம் எடுத்துட்டு வர முடியுமா? ஒட்டுமொத்த இயக்கங்களும் ஒட்டுமொத்த சக்தியும் ஒருங்கிணைக்கணும். நாம என்ன மற்றவங்களுக்கு இன்னைக்கு லீவு போட்டு செஞ்சு ஒரு 1000 செலவழிச்சு அவரோட சொன்னாரு, நாங்களும் இப்படி சொல்லுவோம், மறந்துடாம கட்டிருப்பான்னு சொல்லாம கட்ட மறந்தவர்களும் எனக்கு இதே மாதிரி மதிய பேசுறேன். அப்படியே பயிற்சி பண்றேன், நான் நாமக்கல்ல பயிற்சி பண்றேன். நானும் போச்சு இதே மாதிரி சொல்லி நான் அப்படியே ஜெராக்ஸ் போட்டு அதை பார்த்து எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நான் இதே சொன்னேன், தோழர்கள் நீங்கள் பல்வேறு பயண திட்டத்தில் இருந்திருப்பீர்கள், அதை மறந்துடாமல் கட்டி. ஏன்னா இங்க நடத்துற பொருளாதார சிக்கல் இங்க தெரியும். பொருளாதார சிக்கல் இங்க உள்குத்து வெளிக்குத்து தெரியும் தாண்டி நாம் அந்த இடத்துல நின்று அதை சயன் பண்ணி அதை மாற்றி சொல்றாரு. உள் முரண்பாடுகளையும் வெளி முரண்பாடுகளையும் கடந்து ஒருத்தன் இயக்கத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சங்கம் வளர்ச்சி பாதைக்கு போகும் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. அதுதான் சங்கம். அப்படிப்பட்டதை தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம அதை செய்வோம். மார்க்ஸோட தியரியத்தை நம்ம தெரிஞ்சோ தெரியாம செய்வோம். உள் முரண்பாடு வெளி முரண்பாடு எல்லாம் கடந்துதான் சங்கம். அப்படி நீங்க உள் முரண்பாடும் இல்லை வெளி முரண்பாடு இல்லைன்னா முரண்களின் மோதல் அடுத்த கட்டத்தை ஏற்படுத்தும். நீங்க அப்படி சங்க நிர்வாகி பார்க்கணும். சரி, யாருமே கேள்வி கேட்கல, பிரச்சனை இல்லை, அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, நானா இருப்பேன். எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப நான் கோரிக்கை வைப்பேன். எனக்கு இன்னொருத்தர் கேள்வி கேட்பாரு, எனக்கு பயம் இருந்தா தான் நான் அடுத்தடுத்து இயங்குவேன். நீங்க எல்லா எதிரிகளையும் அழிச்சிட்டோம்பா, உள்ள கேள்வி கேட்கறவே பிரச்சனை பண்ற பூரா காலி பண்ணிட்டோம். நம்மளும் ஜோம்பேறியா இருப்போம். ஏன்னா கேட்கவே ஆள் இல்லையில. நாம எல்லாம் உங்களுக்கு மாவட்ட தலைவர் போட்டியா இன்னொரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கிறோம். அது யாரு? நம்மளுக்கு எதிரி இல்ல, அவர் வர வேணாம், நம்மளை இயக்க வைக்கிறது அவர்தான். நீங்க ஒரு நாளைக்கு ஓய்வு இல்லாம நீங்க வேலை இல்லைன்னா இயங்கிக்கிட்டே இருக்கப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. உடல் ரீதியா இயங்காம ஒரு வாரத்துக்கு வேலைன்னு வச்சுக்க, அப்படியே கீழ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அன்னைக்கு தான் எங்கெங்கயோ வலிக்கும். வலியெல்லாம் இல்லையடா, அலைஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ரூபாய் வலிக்கலையடா. அப்ப இது ஏன்டா வலிக்குதுன்னு பார்த்தா, அப்ப காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, பொங்கல் விடுமுறை, தீபாவளி விடுமுறையில ஆசிரியர்கள் அமைதியா இருப்பாங்க. அப்ப மட்டும் சங்கத்துக்காரங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு எல்லாம் ஒரே அன்னைக்கு பண்டிகையில் இருக்கிறப்ப எனக்கு பெயினா இருக்கும். எனக்குன்னா பெயினா இருக்கும். அப்படின்னா இந்த பெயின்ல எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஓய்வுல இருக்கோம். இதெல்லாம் நம்ம உணர்ந்து பாக்குறப்ப, ஒரு இயங்கிக்கிட்டு இயக்கத்தில் இருக்கிறப்பதான் நம்மளுக்கு வயசு உடம்பு எல்லாமே சுறுசுறுப்படையும். நீங்க ஓய்வுக்குன்னு போட்டா வயசாயிருவோம், நல்லாயிருவோம், எல்லாமே வந்துடும், தொப்பை வந்துடும், எல்லாம் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒருத்தர் 70 வயசு ஆகி போது அங்க பாருங்க, எங்க சங்கத்துடைய 2 முறை பொதுச் செயலாளர் இன்னும் எங்களோட சேர்ந்து இந்த சங்கத்தை வலுப்படுத்துறதுக்கு ஏதோ விதத்தில் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அவரு நான் கூட தோழர், நீங்க கூட எனக்கு என்ன இருக்கு தோழர், பேட்டரிக்கோ எனக்கு சங்கவாதி தான், நீங்களே எல்லாம் சங்கம் இல்லாம எங்களுக்கு சங்கவாதி தான். அப்படின்னா இயல்பா அந்த ஒரு சங்கவாதிக்கு தன்மையோட இந்த உட்காந்துருக்காங்க. இப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நோய் இல்லை. நான் கேட்டேன் காலையோட, இன்னும் தோழர் சுகர், எனக்கு எந்த சுகர் போய் தனி வச்சுக்கிட்டு வச்சிருக்கு. அப்படி நாம பயணங்களையும் வாழ்க்கையிலையும் நம்ம சங்க நிர்வாகிகள் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்களையும் பிரச்சனைகளையும் சந்தோஷமா எடுத்துக்கிறதுக்கு தான் நான் என்னோட அனுபவத்தையே தலைமைத்துவ பயிற்சியா நான் சொல்றேன். ஏன்னா நம்ம சங்க நிர்வாகிகள் இன்னைக்கு 24 வருஷமா நான் இதில் பயணிச்சு ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா, அதே மாதிரி பேட்டரி தோழர் வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது பின்னாடி இருக்க உழைப்பு. இது ஒன்றும் இங்கே கொடுக்கறது இல்லை, எதுவுமே இங்கே பொறுப்புகளை கொடுக்கறது இல்லை. உழைச்சு தன்னுடைய வாழ்க்கை நேரத்தில் அர்ப்பணிச்சு வர்றது. அந்த அர்ப்பணிக்கிற உணர்வுகளை யாரு இங்கே எல்லாருமே அர்ப்பணிப்பு குறைவானவர்கள் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய குடும்ப சூழல்ல என்னுடைய நேரத்தை நான் குறைவாக கொடுத்தா நான் வட்டார நிர்வாகி.
நான் ஒரு வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய நேரத்தை கொடுத்தா நான் வட்டார தலைவர், நான் வாரத்தில் 3 நாள் கொடுத்தா நான் மாவட்ட தலைவர், வாரத்திலே கொடுத்துட்டேன்னா நான் மாநில. இதுதான் நீங்க சங்கத்துக்கான டிசிசி. தவிர அவரு பேட்ரிக் தோழர் வந்து அறிவாளி, நான் வந்து அறிவு கம்மியானவங்க இல்ல, எங்களை விட 1000 அறிவாளி இங்க இருக்கீங்க. நான் சொன்ன ஒரே இலக்கணத்து தான், நேரத்தை பொது வாழ்க்கைக்காக அடுத்தவர்களுக்காக சேவை மனப்பான்மையோடு மாணவர் நலன், ஆசிரியர் நலன், சமூக நலன் என்ற சிந்தனையோடு இயங்குவதால் இங்க பொறுப்பாளர்கள் தவிர அறிவி ஜீவின்னு சொல்லி எங்களை எடுத்துடக்கூடாது. களத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓடுகின்ற அறிவுஜீவிகள். அப்ப இந்த களத்தில் ஓடுற ஆட்கள் தான் பல அறிவுஜீவிகளை கண்டுபிடிப்போம், பல அறிஞர்களை பார்ப்போம், பல இலக்கியவாதிகளை பார்ப்போம். அதுல ஐடென்டி பண்ணி இந்த சங்கத்தை வளப்படுத்துவதற்கு தான் அவர் எதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்காரு, இதுக்கு அறிவும் அரசாங்கம் அவரை கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரும் ஏன் தேடி பிடிக்கிறாரு, அவரே முழுசா விட்ட பேசுவார்ல, காலையில இருந்து 9 to 5 பேசுவார். அப்ப எல்லா அறிவுகளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் பயிற்சி அடைகிறார். அப்போ ஒரு சங்கம் என்பது நாம் அந்த அடிப்படையில் இந்த தலைமைத்துவ பயிற்சி என்பது நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டால் எல்லாமே எளிது, நீங்க சுகமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு சங்கத்திலையும் கல்வி மாவட்டத்துல, வட்டாரத்துல, மாவட்டத்துல, மாநிலத்துல சங்கம் நடத்துறப்ப நமக்குள்ள ஒரு அந்நியன் வரணும். என்ன அந்நியன் வரணும்? நான் சாதாரண மனை விட நான் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கேன், சாதாரண ஆசிரியரை விட நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கேன். நான் வந்து சாதிக்க போறேன்றது 2வது. நீ முட்டாள பிறந்து முட்டாள சாக போற, நான் வந்து ஏன் ஏமாந்துன்னு தெரிஞ்சுட்டு சாக போறேன். ஆனா உனக்கு எனக்கான வித்தியாசம் வரலாம். நீ முட்டாள பிறந்து முட்டாள சாகிறத விட நான் அறிவாளியா இருந்து அறிவாளின்றதை விட நான் இந்த அறிவை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் ஏன் ஏமாந்தேன், எனக்கு ஏன் வந்து எல்லா கோரிக்கை நிறைவடையல, எனக்கு ஏன் வந்து புதிய கல்விக்குழு வந்து என்னை ஏன் இன்னைக்கு நிரந்தரம் வேலை இல்லாமல் எல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஏன் எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்திய கவர்மெண்ட்டும் சரி, ஒட்டுமொத்தமாவே இந்த பழைய ஓய்வு திட்டத்துக்கு வரமாட்டுது, இதுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு தேடல் வருது. அப்ப தேடுறதுக்கு நான் தேடுறதுக்கு ஓடி படிக்கிறேன், தேடுறப்ப என்ன பிரச்சனை வருது? ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்துல 10 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு சிபிஎஸ்ல போட்ட பணம் இருக்கு. 10 லட்சம் கோடி. இன்னைக்கு இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் பணத்துக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர் கொண்டாடுறாங்கன்னா, யார் இந்த 10 லட்சம் கோடியை உருவாக்கி அதுக்கு யாருங்க ஓனரு சொல்லுங்க? யாரு? நம்ம இல்ல. அப்படியா? வேற இந்திய தேசத்துல இன்னைக்கு அது தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு இல்லாம 10 லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட். இன்னும் கரெக்டா சொல்லுங்க, யாருக்கு ஓனரு? ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனங்கள். நீங்க அப்பாவிகளா மோடியை திட்டிக்கிட்டு இருப்போம், நம்மளும் மோடியை திட்டிக்கிட்டு இருப்போம், இங்கிட்டு மதிப்பிற்குரிய ஸ்டாலின் முதல்வரை திட்டிக்கிட்டு இருப்போம். பிரச்சனை அது இல்ல, ஸ்டாலின் இல்ல மோடியும் இல்லைங்க. ஒட்டுமொத்தமா இந்த பணம் 10 லட்சம் கோடி எங்க இருக்கு? ஏகபோக கார்பரேட் முதலாளிகள்ட்ட இருக்கு. நீங்க மத்திய அரசுல 6 ஆட்சி அமைக்கணும்ன்ற ஏற்பாடை யார் பார்க்க போறா? யார் அமைக்கிறா? நம்ம ஓட்டு போட்டா? அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் தப்பா நினைச்சாதீங்க. இது மக்கள் ஜனநாயக நாடு, எல்லாம் மக்களுக்கான ஆட்சி, அதெல்லாம் இல்ல. இந்த ஆட்சியை நிர்மாணிக்கிறது, நீங்க எப்படி ஓட்டு போடணும்னு எப்படி பிரசாந்த் கிஷோர் எப்படி வடிவமைக்கிறாரு, எதை வச்சு வடிவமைக்கிறாரு? மக்கள் மனங்களை கண்டுபிடிச்சுதான் வடிவமைக்கிறேன்றாங்க. இந்த மக்கள் மனதை எப்படி வடிவமைக்கிறது? எப்படி வடிவமைக்கிறது? அது நீங்க என்னவா வடிவாகணும்ன்றதே தீர்மானிக்க போறதே கார்பரேட் சந்தை தான். நீங்க என்னவா ஆகணும், இன்னைக்கு ஏன் எனக்கு வந்து சம்பள உயர்வு தேவை, இல்லை எனக்கு ஏன் ஊதிய உயர்வு, ஏதாவது ஊதிய முரண்பாடை தீர்த்து வைக்கணும், இல்லை எனக்கு வந்து அடுத்த கட்ட பதவி உயர்வு வேணும், எனக்கு வந்து ஏன் என்னுடைய பொருளாதார தேவைகள் அதில் அதிகரிக்குது. எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறப்ப எனக்கு ஒரு பொருளாதார தேவைகள் அதிகரிக்குது. என்னோட கணவன் மனைவி பிரிஞ்சு தூர தொலைவில் இருக்கிறப்ப ஒரு அரசாணை மூலமா நான் பக்கத்துல வந்துட்டேன், எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குது. என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து பக்கத்துல வர்றப்ப என்னுடைய பொருளாதாரம் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பொருளாதாரத்தை அதிகரிக்கிற மனநிலையை உண்டாக்குறதும், அந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்க என்ன மாதிரி பொருட்களை வாங்கினால் இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு உயர்ந்த வர்க்கத்தினராக மாறுவதற்கு தேவையான அனைத்து நுகர்வு சார்ந்த விஷயங்களையும் தீர்மானிக்கிறது யாருன்னா கார்பரேட் சந்தை. அந்த கார்பரேட் சந்தையிலிருந்து வரக்கூடிய கார்பரேட் நிர்மாணிப்பதற்கு தேவையான பணம் தேவைப்படுது. அந்த பணம் எங்கிருந்து எடுக்கிறது? அவனே போட்டுக்கிறதா? நான் என் தொழிலுக்கு நானே பணம் போட்டுக்கிறதா? அப்ப அது தொழிலுக்கு எங்கிருந்து போகணும்? நம்ம தொழிலாளியிடமிருந்தே எடுத்துக்கொண்டு தொழிலாளியிடமிருந்தே பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை மீண்டும் தொழிலாளியை வித்து அந்த லாபத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதுதான் கார்பரேட் பாலிசி. அதுக்குதான் உங்களுடைய 10 லட்சம் கோடி பணத்தை ஏற்பாடு பண்ணுவதற்கு ஒரு ஏஜெண்டாகத்தான்
எல்லா கவர்மெண்ட் எல்லா அனைத்து முதலாளித்துவ கவர்மெண்ட் ஃபுல்லாவே அதுக்கு தான் இருக்கு. அதனாலதான் பொருளாதார கொள்கையில் பிஜேபி வேற இல்ல, இது ஒன்றும் அரங்கம் வேலைனாலும் நம்ம உள்ள கொஞ்சம் அப்படி போறோம். அதாவது பிஜேபி வேற இல்ல, காங்கிரஸ் வேற இல்ல நம்ம சொல்றோம். பொருளாதார கொள்கையில் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க மதவாதத்தை தூக்கி பிடிக்கிறதுனாலதான் நீங்க பிஜேபி ரொம்ப தீவிரமான ஒரு வலதுசாரி கொள்கையை இருக்கிறதுனாலதான் ஒட்டுமொத்த இயக்கங்களும் அதற்கு எதிர்ப்பா நிற்கிறது. தவிர இன்னைக்கு காட் ஒப்பந்தத்தை யாரு கொண்டு வந்தா உங்களுக்கு தெரியாத அரசியலா? அப்ப எல்லாமே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரே கொண்டு வந்தாரு. எல்லாமே சேர்ந்ததுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான காட்டு ஒப்பந்தம். இந்த காட்டு ஒப்பந்தம் என்பது என்ன? இந்த தலைமைத்துவ பயிற்சிக்கு எதுக்கு பாடி காட்டு ஒப்பந்தத்துக்கு போற? எதுக்கு போற? எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. நீங்க ஊருக்குள்ள 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கணும், அவன் என்ன பாப்பான்? நான் வேலைக்கு போறேன், என்ன வேலையில இல்ல, நிரந்தர வேலை இல்ல, 1 லட்ச ரூபா கடன் வாங்க தோழர்கிட்ட போறேன், தலைவர்கிட்ட போறேன். வேலை இல்ல, நான் ஒரு விவசாயி இல்ல, கொத்தனார் வேலை பாக்குறேன். அவர் என்ன கேட்பாரு? 1 லட்சம் அவர் எனக்கு கொடுக்க முடிவெடுத்துட்டாரு. 1 லட்சம் கொடுக்க முடிவெடுத்துட்டாரு. சூரிட்டி இல்லையே, நிலம் காடு இல்ல, அவர் எனக்கு சூரிட்டிக்கு ஆனா கொடுக்க முடிவெடுத்து. நான் கெஞ்சில நான் கெஞ்சில அவருக்கு நல்ல வேலை இருக்கியா பாக்க கட்டி முடிவெடுத்தாரு. ஆனா முடிவெடுத்துட்டு அவர் என் குடும்பத்துல டிசைன் பண்றாரு. நீ மனைவிக்கு சாப்பாடு இவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்க, உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க, இங்க படிக்க வைக்கிற பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துலயோ வேற எங்கேயோ நீ சேர்த்துக்கிட்டு இருக்க, நீ ஏதாவது மாடு வாங்கி கொடுத்து அது வாங்கி கொடுத்து இது வாங்கி வச்சிருக்க, பூராத்தையும் கட் பண்ணிடு. கட் பண்றேன்னு எனக்கு சீம்ல, ஏன்னா நீ கட் பண்ணாத ஏன் பணத்தை நீ கட்ட முடியும். நீ என்ன செய்யறனா, வறுமையில் இருக்கிற நல்ல உணவுப் பொருளை சாப்பிடாத, வாரத்துக்கு பொருளெல்லாம் கறி எடுத்து சாப்பிடாத, புரோட்டீன் உணவுலாம் சாப்பிடாத, ரொம்ப எளிமையான உணவை நீ சாப்பிட்டு இட்லி மாவே அரைச்சு 3 தடவை இட்லி சுட்டு கூட சாப்பிட்டு நீ நிறைய வேற எதுக்குள்ளேயும் போயிடாத. உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவை மட்டும் சாப்பிட்டு நீ இருந்துரு. நிரந்தரமான எந்த பணியும் செய்யாத நீ எனக்கு உத்தரவு கொடுத்துட்டு நானும் அந்த உத்தரவுல கையெழுத்து போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்ற இடத்துலதான் எப்படி இதெல்லாம் ஊருக்குள்ள நடக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ இந்த வேலையை செய்யணும், அவர் எனக்கு ஆர்டர் போட்டுட்டே பணத்தை கொடுப்பாரு. இதுதான் காட்டு ஒப்பந்தம். காட்டு ஒப்பந்தம் என்பது ஒட்டுமொத்த கார்பரேட் இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசமும் உலக நாடுகளுக்கெல்லாம் கடை கொடுக்கறது யாரு? இன்னைக்கு நம்ம இங்க தங்கவேல் சார்னு சொன்னோம். தங்கவேல் சாருக்கு யாரு கடை கொடுக்குறாங்க? இப்படி ஒவ்வொருத்தரும் போனோம்னா இந்திய தேசத்துக்கு உலகாளிய தேசத்துக்கு கடை கொடுக்கறது யாரு? வேர்ல்டு பேங்க் 3 இருக்கான். வேர்ல்டு பேங்க், IMF, நீங்க பூராமே கடை கொடுக்குற பைனான்ஸ் கம்பெனி. இது நடத்துறதெல்லாம் யாரு? அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள். இந்த நாடுகளுடைய ஒட்டுமொத்த ஆட்களும் இப்ப கடை வாங்குறதுக்காக நாம போறோம். உலகமே இந்தியா உள்ள எங்க போகுது? கடை வாங்க போகுது. கடை வாங்குறப்ப அவன் கண்டிஷன் போடுறான். நம்ம நினைச்சுக்கு இருப்போம் 2003 இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேசில கேட்டேன், தொலை என்ன தொலை எல்லா கோரிக்கையும் முடிச்சிட்டீங்களோ அப்படின்னு கேட்டேன். பேட்டுக்கு சொல்றேன், தொலை இன்னும் 2006 தொகுப்பூதியம் முடிக்காம இருக்கு, அதை முடிக்கணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அது சொல்லிட்டு வந்தேன். அப்ப இந்த 2006, 2004, 2006 பண்ணது நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் ஜெயலலிதா அம்மையாரோ இல்ல அப்படிலாம் இல்ல. இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு? இவருக்கு இப்ப மாநிலமே கடை வாங்கிக்கலாம். அப்படி கடை வாங்க போறப்ப அவன் வேர்ல்டு பேங்க்ல சட்டம் போடுறான், உங்க தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தாத, அவுட் சோர்சிங்ல வேலைக்கு போடு அப்படின்னு அவன் சட்டம் போடுறான். அந்த சட்டத்துக்கு நீ விதைகளுக்கும் உரங்களுக்கும் விவசாயிகளுக்கும் மானியம் கொடுக்காத, நீ எல்லா உணவுப் பொருட்களுடைய மானியத்தை கட் பண்ணு, எல்லாத்தையும் கட் பண்ணி அவன் சட்டம் போடுறான். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீ கடை போட்டத நீ இன்னைக்கு 40 தொழிலாளர் சட்டங்கள் 4 சட்டமா மாறி இருக்கு. எதுக்கு மாறிச்சு? இந்திய தேசத்துல 40 தொழிலாளர் சட்டங்கள் இன்னைக்கு 4 சட்டமா மாறி இருக்கு. எதுக்கு இந்த தொழிலாளர் சட்டம் எதுக்குன்னா மாறிச்சு? 12 மணி நேரம் வேலையை கொண்டு வரணும், உழைப்பு சுரண்டல் பண்ணணும், நேர காலத்து எல்லாமே என்ன செய்யணும். நீ சங்கம் அமைக்க கூடாது, ரைட்ஸை ஓங்கி ஒழிக்க முடியாது. நீ அதுலதான் ஒவ்வொரு போராட்டம் தொடருது. அப்ப இந்த சட்டங்களா மாத்திட்டு அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர்றப்ப அன்னைக்கு இருந்த இடதுசாரி கட்சிகள் ஒட்டுமொத்த சங்கம் கேட்டப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உழைப்பாளர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர். உண்மையை உறக்க சொல்லணும்.
அவர் உண்மையில அதை எடுத்து சொன்ன அவருக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். இல்ல நாம் உருவாக்கிய ஆசிரியர்களும் உழைப்பாளர்களும் அதை பாதிக்கிறோம்னு சொன்ன பிறகு இதை நாம கொண்டு வரக்கூடாது. அவருக்கு பல நெருக்கடிகள் இருக்குல்ல, இவன் கடை வாங்குறாருல, அவன் கடை வாங்க சொல்றான்ல, மேல இருந்து சட்டங்கள்லாம் இருக்குல்ல. அப்ப அதையும் தாண்டி சில சமூக நீதிகள், இடஒதுக்கீடுகள் இந்த சில இடங்கள்ல அரசாங்கம் செம்மையா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ ஒட்டுமொத்தமா அவன் கடன் கொடுக்குற அந்த கார்பரேட்காரன் இந்த டெம்பரரி லேபர் அவுட் சோர்சிங், ஏன் எம்இஸ்ல கோஆர்டினேட்டர் பூரா டெம்பரரியா போடுறான், ஏன் நிரந்தர வேலை இல்லை, ஏன் உங்களை சர்ப்ளஸ் ஆக்குறான், ஏன் இன்னைக்கு ஒரு பட்டதாரி ஆசிரியர் அதிகரிக்க சொல்லி தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு போராடி அந்த கோரிக்கையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வென்று இருக்கிறாங்கன்னா அந்த மகத்தான சாதனை உங்களுக்கு தானே சாதம். அப்படி இந்த தொடர் கோரிக்கைகள் இந்த போராட்டங்கள்லாம் பல சங்கங்கள் வைத்து இன்னைக்கு அதை முன்னெடுத்து போய்கிட்டு இருந்தா கூட இது நெருக்கடிகள் எங்க இருக்கு, எப்படி சர்ப்ளஸ் டீச்சர் வந்தாங்க, ஏன் இந்த அர்த்தமெட்டிக் கால்குலேஷன்ல எங்க இருந்து வருது, இதெல்லாம் நமக்கு சிந்திக்கணும். அப்படி சங்கவாதிகள் சிந்திக்கிறப்பதான் இந்த சங்கம் எதுக்கு தேவை, இந்த ஏன் நம்ம நிர்வாகிகளா இருக்கோம். பேட்ரிக் சார் கூப்பிட்டாரு, நீ போல என்ன சங்கடப்படுவாரு, போயிட்டு வந்துடுவான். அவர் கஷ்டப்பட்டு 10 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. அப்படிலாம் நீங்க வர சொல்லி கூப்பிட்டு இது ஏன்னு சொல்றதுக்கு எங்களை வர சொன்னாரு. இப்ப நீங்க வந்துட்டீங்க, இப்ப நீங்க நிறைய இன்னைக்கே முழுசா படிக்க முடியாது, இன்னைக்கு ஓரளவுக்கு தெரியும். இன்னொரு 2 கூட்டம் போடுவாரு, 4 கூட்டம் போடுவாரு, போட்ட பிறகு அப்புறம் என்ன செய்ய வேண்டியதுல அவரு பயிற்சி பெற்றிருக்க பறந்து வருவீங்க. அதுக்குதான் அவர் பயிற்சி பண்றாரு. அப்ப சங்க இடத்திற்கு அவருக்கு எளிமை, சங்க நடத்துறது எளிமை. அப்ப இந்த நோக்கம் என்பது ஒரு சங்கவாதிகளாக நாம மாறணும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் யார் தெரிஞ்சுக்கிறது, முதல் காட்டு ஒப்பந்தம் என்ன, இன்னைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்கு, இந்த கார்பரேட்டுகளுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம், இதை நம்மகிட்ட இருக்கிற 6வது 7வது பட்டதாரி ஆசிரியர் போய் கேளுங்க, இந்த கூட்டத்துக்கு வராத டீச்சர்ஸ் போய் கேளுங்க. அதனாலதான் நான் தோழர் ராஜீவ் காந்தி கூட நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்ற இடத்துல கூட நின்றாரு. ஆமா, அவங்க எஸ்டிமேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆசிரியர்கள் நிறைய வாசிப்பு கம்மின்ற இடத்த மறைமுகமா ஒரு சுட்டி காட்டுற மாதிரி இருந்துச்சு. அது உண்மை. நம்மகிட்ட இன்னும் பாடத்தை தாண்டி வாசிப்பே இல்லையே. அவ வாசிக்காத இடத்துல இருக்கிறப்ப நாம் இன்னும் அதை தேடி பயணிக்கணும். ஒரு சிலர் வாசிக்கிறோம், இன்னும் நம்ம தேடி வாசிக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால் தானே ஆசிரியர். அப்ப கற்கிறப்ப வெறுமனே நீங்க சில பேர் பாடத்துல அறிவான டீச்சரா இருக்கீங்க, சமூக சார்ந்து, உரிமைகள் சார்ந்து, கடமைகள் சார்ந்து நாம் ஏன் இந்த உரிமைகள்லாம் இப்படி இருக்கு, ஏன் இந்த அரசாங்கங்கள்லாம் செய்ய மாட்டேது, போராடினால் மட்டும் கிடைத்து விடுமா, இந்த கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த போராட்டம் எதனை நோக்கியது, யார் யாரை எதிர்த்து போராடுறோம், ஏன் நீ இப்ப போன ஜக்டஜியோ போராட்டத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பே கமிஷனை அமல்படுத்துறது கூட நீதிமன்றம் சொல்லி போராடி அமல்படுத்துறாங்க. ஏன் பென்ஷன் எடுத்து அமல்படுத்தல, ஏன் பென்ஷன் வாங்கி தரல, ஏன் பே கமிஷனை கொடுத்த நீதிமன்றம் ஏன் பென்ஷன் வந்தப்போ மட்டும் நீ உள்ள போனேன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுச்சு, ஏன் பே கமிஷன் கொடுக்குறப்படி கொடுத்துச்சு. ஏன்னா பே கமிஷன் என்பது ஒரு பண தொகுப்பு, அது மீண்டும் நீங்க சந்தையில தான் இட போறோம், வாங்கின பணத்தை எடுத்து வீட்டில் வைக்க போறது இல்லை, அது சந்தையில் இட போறோம். பென்ஷன் என்பது ஒரு சமூக வாழ்வாதார கோரிக்கை, அது ஒரு நிரந்தரமான சமூக வாழ்வாதார கோரிக்கை பிரச்சனை. அந்த பென்ஷன் பணத்தை அரசாங்கம் கொடுப்பது என்பது ஒரு உத்தரவாதமான வாழ்க்கையை உயர்த்துவது. அந்த உத்தரவாதமான வாழ்க்கையை உயர்த்துவதற்கான இடத்துல இந்திய தேசத்திலும் சரி, உலக தேசத்திலும் சரி, இன்னைக்கு உலகளாவிய போராட்டங்கள் இன்னைக்கு பென்ஷனுக்கான போராட்டமா இருக்கு. அது இன்னைக்கு பிரான்ஸா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு எங்கேயுமே நீங்க நிரந்தரப்படுத்தப்பட்ட பென்ஷன் உரிமை இன்னைக்கு இல்ல, பல நாடுகள்ல பாதுகாக்கப்பட்ட நாடுகள் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த நாடுகள்லயும் இந்த போராட்டங்கள் சமகாலத்தில் இருக்கு. இன்னைக்கு பாரிஸ்ல கூட கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடி இருக்கிறான் இந்த பென்ஷன் திட்டத்தை நிரந்தரப்படுத்துவதற்கு. நம்மள மாதிரி அவன் ஒரு புது ஸ்கீமை இந்த இந்திய தேசத்துல பண்ண மாதிரி அவன் புதிய பென்ஷன் கொடுத்தான். அதை எதிர்த்து அந்த பாரிஸ்ல போராட்டம் நடந்திருக்கு. இதையெல்லாம் இந்த எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சங்கவாதி இருக்கணும். வெறுமனே இந்த கோரிக்கை தமிழ்நாட்டுல எனக்கு பென்ஷன் இல்லைன்றதோடு முடியல, இது இந்திய லெவல்ல உலக லெவலில் இருக்கிற ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த தேசமும் கார்பரேட்டும் இந்த நிரந்தரமான பென்ஷன் கொள்கைகளை அமுல்படுத்துவதில் தடையாக இருக்கிறது அப்படின்ற உணர்வை புரிந்து கொண்டு ஆசிரியர்களை நம்ம ஒருங்கிணைக்கிறப்ப நமக்கு வலிக்காது, சங்க நடத்துறதுல வலிக்காது. ஓ சங்கம்னா இப்படி ஒரு ஆட்டை கூப்பிடுறோம், ஒரு ஆட்டை கோரிக்கை பண்றோம், ஒரு ஆட்டை போராடுறோம், நடக்கலைன்னா அந்த அடுத்தால அந்த கூட்டத்தை பார்க்க முடியாது. ஒரு கோரிக்கைக்கு வருவாரு, அந்த கோரிக்கை போய் நம்ம பேசுறோம், அந்த கோரிக்கை நிறைவேறலைன்னா அடுத்த கூட்டத்தை அவர் பார்க்க மாட்டார், வரமாட்டார். நம்மளே சங்கம் சரியில்லடா,
சங்கம் அது. நான் என்னமோ நினைச்சு போனேன், அவர் பில்டப்பா பேசுறாரு போனேன். ஆனா அவர் கொடுக்குறப்ப பானாரு பேசினாரு, யாரும் அங்க செய்யல. அப்ப அவரை நம்ம நினைச்சு நம்ம கோவிக்க கூடாது, அவருடைய அறியாமை. அப்போ இங்க வைக்கிற கோரிக்கையெல்லாம் நிறைவடைகிறதுக்காக நம்ம சங்கம் வச்சிருக்கிறோம். அப்படியா இருக்கும்? எல்லா அரசாங்கமும் அப்படியா இருக்கும்? அரசு என்பதே நாம ஒரு இடத்துல அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்துட்டு ஒரு கேட்கின்ற உரிமைகளை கேட்கின்ற இடத்துலதான் வச்சிருக்கு. நீங்க தொழிலாளி வர்க்கமாக உங்களை பார்க்காம தொழிலாளி வர்க்கத்திலே வைக்கிறதா அரசு. வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிச்சாதான் சம்பளத்தை குறைக்க முடியும். இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம அந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா சம்பளத்துக்கான போராட்டம். இன்னைக்கு வேலைக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் போட போனேன் ஒருத்தர்கிட்ட, ரீசெண்டா நானே போனேன். அவர் சொல்றாரு, அரசாங்கம் நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு வந்துட்டேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், வேலைக்கு வந்துட்டேன், என் பாடத்தை விட்டுட்டு மெம்பர்ஷிப் போடுறப்ப வான்னு சொல்லி கிளாஸ் விட்டு கூப்பிட்டதுக்கு அவர் சொல்றாப்புல, ஒரு முதுகலை ஆசிரியர், சார் வெளில வர மாட்டேன், அரசாங்கம் எனக்கு வேலை கொடுத்துருக்கு, நீ இதுக்கு என்ன கிளாஸ் விட்டு வெளியே வர சொல்ற? அப்ப இந்த சம்பளமும் இந்த வேலையும் எப்படி வந்துச்சு? அப்ப இந்த வரலாறு ஏன் நம்ம சொல்லி தர முடியல? ஏன்னா ஆசிரியர்களும் அரசியல் பேச முடியல. நாமளும் பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களை எப்படி உருவாக்குறோம், நாம சங்கத்தில் எப்படி வளர்க்குறோம்? பொருளாதார கோரிக்கைக்காக இன்னைக்கு வராங்க, அவங்க கோரிக்கை முடிச்சுட்டு நம்மளை விட்டு போயிடுறாங்க. அந்த பொருளாதார கோரிக்கையை தாண்டி அவர் வந்து சங்கத்தில் தொடர்ந்து தலைவராகவும் நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்படுறதுக்கு தான் இந்த பயிற்சி பெற்ற நம்ம அமைக்கிறோம். அதுக்கு தான் தலைமைத்துவ பயிற்சிலாம் நடத்துறோம். அப்படி வர்றவர் அவருக்கான உரிமையும் ஊதியமும் எங்கிருந்து வந்தது? 1934 பிறகுதான் சங்கம் அமைக்கிற உரிமையே தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அது மாஸ்டர் ராமுனி அவர்கள் 1940க்கு பிறகுதான் ஒரு சங்கத்தை ஃபார்மேஷன் பண்ணி தமிழ்நாட்டில் போராட்டத்தை துவக்குறாங்க. ஒன்றுபட்ட மெட்ராஸ் யூனியன்ல ஒரு சங்கம் அமைத்து போராடுறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எதுக்கு தெரியுமா சங்கம் அமைக்கிறதுக்கு போராட்டம், மாதம் ஊதியம் கேட்டு போராட்டம். இன்னைக்கு வந்து நிலைமை பாருங்க, மாதம் சம்பளத்துக்கு கொடு. அப்புறம் அந்தக்கான போராட்டத்தில் கவர்மெண்ட் தராம அன்னைக்கு சிறையில் வைக்கிறாங்க. ஒரு வருஷம் 1940 சிறையில் இருந்திருக்காங்க அன்னைக்கு தலைவர்கள். இப்படி யோசிக்கணும். அன்னைக்கு இருந்து சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 6 ரூபா 9 ரூபா. சுதந்திர காலகட்டத்தில் அன்னைக்கு அனாதைக்கு பென்ஷன் 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆசிரியருடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சு தெரியுமா? அனாதையாக்கு ஆசிரியரே அனாதையாக்கு. எதுக்குங்க? அப்படியாவது அனாதைக்காக இந்த நாட்டில் 2 ரூபா பென்ஷன் தரானே, நம்மளுக்கு 2 ரூபா கொடுக்கட்டும் சொல்லுது. அனாதையாக்கு ஆசிரியரை அனாதையாக்குன்னு கோரிக்கை வச்ச சமூகம் நம்ம. இன்னைக்கு அது எவ்வளவு மாற்றத்துக்கு உட்பட்டு இன்னைக்கு சம்பளம் வாங்குறதுக்கான மாசம் சம்பளம் கொடு. 3 மாதத்துக்கு முன்னாடி மாசம் சம்பளம் கேட்டு போராட்டம், 1 ஆண்டு ஜெயில் தண்டனை, மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு எப்படி போராட்டம் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி 3 மாசத்துக்கு கொடுத்துரும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. கொடுத்தது நிறைவேற்றல. இன்னைக்கு எவ்வளவு சொபஸ்டிகேட்டடா நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கி எப்படி இன்னைக்கு என்னதான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஆண்டா கூட சம்பளங்கள் மற்ற விஷயங்களை நம்ம சேஃபா பாதுகாத்திருக்கிறாங்கன்ற அடிப்படையில் நாம் அதை பேசிக்கணும். இப்பெல்லாம் நீ மறந்துடக்கூடாது. அது குறிப்பாக அதில் வந்து திமுக ஆட்சியானது நம்மளுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வுக்கு அத்தனை காலகட்டத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு எதிராக இருந்தால் கூட பிற்காலத்தில் கலைஞர் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு சம்பள உயர்வை பல காலகட்டங்களில் அரசூழியர் ஆசிரியர்களை பாதுகாத்த வரலாறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது இதை பெருமையோடு நம்ம பதிவு செய்யணும். கைதட்டலாம். சொல்றதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. அதுக்கு நம்ம எல்லாமே போராடணும். நம்ம எல்லாம் சேர்ந்து போராடி இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்று மறந்து ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு வேணும். அந்த அடிப்படையில் அப்ப நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்த சம்பள சூழலும் அதுக்கான பே கமிஷனும் பின்னாடி என்ன இருக்கு, மீண்டும் அந்த 3 மாச சம்பளத்தை உறுதியாக்குறதுக்கு தான் 1947 மீண்டும் போராட்டம் பண்றாங்க. மீண்டும் ராமுனிய மீண்டும் ஒரு 50 நாள் சிறை வைக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்தில் சங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம், அது போராடுறதுக்கு எவ்வளவு சர்டிபிகேட்டை பிடிக்கிறோம், சைக்கிள் போய் பிரச்சாரம் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணி தான் சங்கத்தை வளர்த்திருக்கிறாங்க. இப்படி வளர்த்து டைம்ஸ்க்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சங்கம் வளர்த்து சம்பள உயர்வு இன்னைக்கெல்லாம் இப்படி பெற்று இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஆசிரியரை இந்த வரலாறுலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்கறதுக்கு சொன்ன இன்னைக்கு செல் எடுக்காம இருக்கீங்க, அதே சந்தோஷம். இன்னைக்கு எல்லாம் டேன்ஸ்ல இருக்கீங்க. உண்மையிலே வாழ்த்துறோம், பாராட்டுறோம். உண்மையிலே அது நல்லா இந்த பயிற்சி வெற்றியாச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த பயிற்சி பெற்றை மிகச் சிறப்பாக வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை நான் மனதார பாராட்டுறேன். ஏன்னா இது இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. நீங்க
புக்கில் படிக்க வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டாதான் கேட்கும். இங்க படிக்க சொல்லி ஒரு மடலில் எழுதுனா படிக்க ஆள் இல்லை. என்னதான் அவர் இதழ் போட்டு கொடுத்தா கூட எத்தனை பேர் இந்த ஆசான் மடலை படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால வாட்ஸ்அப் போட்டா நீங்க பக்கமா படிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆசான் மடல்ல அதை எழுதிருப்பாரு. வாட்ஸ்அப் போட்டது அதுல எழுதிருப்பாரு. வாட்ஸ்அப்ல போட்டதை படிச்சிருவோம் கடற்கடன்னு. அதுவே நீங்க ரைட்ல கொடுத்து புக் எடுத்து அது வாய்ப்பே இல்லை. முடிஞ்சா அதெல்லாம் நீங்க எதுவும் பணம் அதுக்கு வசூல் இது சந்தா இருக்கான்னு தெரியல. சந்தா இருந்தா வாங்குறதுக்கு பல கஷ்டம் இருக்கு. நீங்க சங்க அந்த பத்திரிகை நடத்துறதெல்லாம் நீங்க சாதாரண விஷயம் இல்லை. டிஎன்பிசில பத்திரிகை 4 லட்சம் ரூபாய் நின்று கிடக்கு. ரொம்ப சிரமம். நீ சங்கம் நடத்துறதும் சங்க நிர்வாகிகள் இருக்கிறதும் மாநில பொறுப்பாளர் இருக்கிறதும் பெருமை பதவி பந்தார் மட்டும் தயவு செய்து நினைச்சாங்க. மிகப்பெரிய கஷ்டம். ஆசிரியர்களுக்கும் சேவைக்கு நீங்க அரசாங்கத்தோட இப்படி பரவாயில்ல நம்ம தலைவர் வந்து நெருக்கமா இருக்க நினைச்சாங்க. அரசாங்கம் நெருக்கமா ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்க கொடுக்குற பல பிரச்சனைகள் அவர் பேச பண்ணணும். எல்லாத்தையும் அவருக்கு அதை நடைமுறைப்படுத்தல. ஒண்ணு கொடுக்குறேன்னா குத்துவான், ரெண்டுமே செய்யணும். அப்ப இதெல்லாம் இருக்கு. எங்களை போன்ற ஆட்கள் கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு ஸ்டைல். இந்த மாதிரி ஆட்களுக்கு நேரடி கீழே இருக்கிறது பிரச்சனை வரும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த சங்கம் நடத்துறதுல ஒரு சிரமம் இருக்கு. அப்ப சங்க தலைமையை வர்றவங்க நிர்வாகிகளை வர்றவங்க முதல்ல எஜுகேட் பண்ண வேண்டியது. அப்ப நாம ஒரு விழிப்புணர்வை என்ன செய்யணும்னா, நமக்கான ஒரு அடையாள அரசியல். நாம் வந்து ஒரு சங்க நிர்வாகி இருப்பது இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி அரசு பள்ளியில் படிப்பது அரசு பள்ளியில் படிப்பது நமக்கு பெருமை என்பதோ, அரசு இன்னைக்கு சங்க நிர்வாகிகளாக இருப்பது பெருமை உயர்வு. நீங்கள் நிர்வாகிகளாக பயணிப்பது பெருமை. அதிலும் சங்க நிர்வாகிகளாக அதில் கொஞ்சமாவது அந்த சிந்திக்கிறவங்களை ஒருமுகப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது. நான் நிறைவா சொல்லி முடிக்க இருக்கிறேன். எங்களுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கிறதுனால அதனால என்ன இருக்குன்னா, ஏன்னா ஆக்சுவலாக காலையில டைம் கொடுத்துருந்தேன், நேரம் சொல்ல நீங்க மதியம் ஆயிடுச்சு. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த அறிவாளிகள் அறிவுஜீவிகள் சிந்தனையாளர்கள் நம்ம கூட இருக்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மெல்ல மெல்ல பேசி ஒரு டீம் ஒர்க்கை கொண்டு வாங்க. நீங்க பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்ட வேண்டாம். அவங்கள ஒருமுகப்படுத்துற வேலையில எத்தனை பேர் நம்ம ஒண்ணு சேர்த்து ஒரு கூட்டமைப்பா கொண்டு வந்து அதுல நின்று கோரிக்கையை வச்சு அந்த நம்ம அறிவா சிந்திச்சிட்டோம் படிச்சுட்டோம் எல்லாம் தெரிஞ்சிட்டோம். இந்த படிச்சது எங்க போய் கொட்டுவீங்க? படிச்சா உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன் இந்த கோரிக்கை நிறைவேறல, ஏன் பென்ஷன் வரல, ஏன் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறலாம் படிச்சிட்டீங்க, விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி தூங்க முடியும்? அப்ப அது எதான் செய்ய தோணி நீங்க பாட்டுக்கு தனியா ஒரு கோரிக்கையை வச்சு உடனடியாக நான் தீக்குளிப்பேன், உடனடியாக நான் போராடுவேன், உடனடியாக அமைச்சரை வெளில போல் ஆட்சியரை வெளில போல் நீங்க தனியா எழுதுனா என்ன பிரச்சனை வரும்? உங்களை எல்லா வேலையும் காலி பண்ணிடுவான். அப்ப தனியா செய்தால் குற்றம், ஒருவர் செய்தால் குற்றம். அப்ப ஒரு கூட்டமைப்பாக செய்தால் ஒரு ஊரே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணா அது கலவரம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் இந்திய நாட்டில் ஜெயிலில் எத்தனை வைக்க முடியும் தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஜெயில்களில் வைக்கக்கூடிய எண்ணிக்கையே 100 to 200 வைக்க முடியும். பெரிய மாவட்டம்னா 500 வைக்க முடியும். ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சராசரியா பார்த்தோம்னா ஒரு 10,000க்கு மேல நம்ம வைக்க முடியாது. நான் அதிகபட்சமா சொல்றேன். நம்ம நினைச்சுக்கிருப்போம் போலீஸ் காவல் நீதிமன்றம் எல்லாம் மிகப்பெரியது. நீங்க ஒரு போராட்டம்னா 1000 போலீஸ் 100 போலீஸ் நிக்கிறா சார். எல்லா ஏரியா போலீஸையும் நிக்க வச்சிருக்காங்க. நம்மளுக்கு அது நம்ம ஊர் போலீஸ் இல்ல, அந்த மாவட்டத்துக்கான போலீஸே தூக்கிட்டு போற காவல் நிற்க வச்சிருப்பான். எதுக்கு? உங்களை அரெஸ்ட் பண்ணல. உங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன செய்ய? உங்களுக்கான உணவு கொடுத்து எல்லாம் சாப்பாடு போட்டு காசு இல்ல, நிதி இன்னைக்கு காசு இல்ல. நான் ஒட்டுமொத்த தேசத்திலே சொல்லு, என்னைக்குமே சரி போலீஸ் எதுக்கு கூடுது? நம்மளே சில பேர் ஆச்சரியப்படுவோம். சார் சங்க நிர்வாகி கூப்பிட்டதே 10 பேர் தான், போலீஸ் வந்து 50 பேர். அது நீங்க அப்படி யோசிக்காதீங்க. இந்த 50 பேர் வர்றது சைக்காலஜியா. நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடாத, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வரலன்னு சொல்ல வர்றதுக்கிட்ட நீ தீவிரமா பயமுறுத்தல, நீ அரெஸ்ட் ஆயிடாத. ஏன்னா அரெஸ்ட் ஆகிற மூலமா உங்களுக்கு வைக்கிறதுக்கு சிறை இல்ல, இந்த பயிற்சியை கொடுக்கணும். நீங்க வந்து சங்க பயிற்சி என்னது இல்லை, நீ தைரியமா வாடா வா, உன்னை தூக்கி அரெஸ்ட் பண்றதுக்கே தேனி ஒவ்வொரு மாவட்டம் தேனினால தேனி மாவட்டத்தில் நான் சொல்லுவேன், தேனியில மொத்தம் 347 பேருக்கு மேல வைக்க முடியாது. நீங்க 347 ஆசிரியர்கள் ஒரு 1000 பேரை தட்டிட்டோம் போராட்டத்தை.
எங்க வைக்கிறது, எங்க வைக்கிறாங்க? கல்யாண மண்டபத்துக்கு ஆசிரியர்னால பெருமைக்கு வைக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. பலவரம் நினைச்சு ஆசிரியர் கவர்மெண்ட் ஜாப், அதனால மண்டபத்தை நல்லா வச்சிருக்கேன். அன்றாட முறைசார தொழிலாளர்கள் போராடினாலும் தூக்கி எங்க வைக்கிறாங்க? மண்டபத்தில் வைக்கிறாங்க. நீங்க படிச்சவங்க டீச்சர் ஆசிரியர் சொல்லி நினைச்சிடாதீங்க தயவு செய்து. அப்படி இல்லை, சிறை இல்ல. நீங்க உணவு கொடுக்கணும், அதுக்கான மானியம். அந்த போலீஸ் மேலே எஸ்பிட்ட போனாரு, அவருக்கு பல சிரமம் இருக்கு. உங்களை பாதுகாக்கணும். ஒரு அம்மா மயங்கிட்டா சிரமம், உட்கார்ந்தா சிரமம், ஓடுனா சிரமம், எழுதிட்டு வெளில ஓடினா சிரமம், இப்படி பல்வேறு சிரமங்கள் இருக்கு. அதனால காவல்துறை உங்க நண்பன் தான். நீங்க அவர் தனியா பேட்டி எடுத்து பாருங்க, உங்க தலைவர்கிட்ட கேட்டு பாருங்க, பேட்ரிக் சார் எவ்வளவு சார் இப்படியா சார், எத்தனை மணிக்கு சார், வெளியில அதே நேரத்தை பில்டப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துல நீங்க கத்து கொடுக்கணும். அதுக்குதான் சங்கம் பயிற்சி. அதனால இருக்கிற நீங்க ஒண்ணு சேர்ந்து நின்று கரங்கோர்த்து நின்று நம்ம எல்லா சங்கமும் ஒண்ணு சேர்ந்து போராடி உரிமைகள் எல்லாம் பெறதுக்கு நின்றோம்னா கவர்மெண்ட் நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆகும், உரிமைகள்லாம் கொடுக்கும், எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பை ஒரு முற்போக்கு இயக்கமாக, பல நல்ல சிறப்பான இயக்கமாக நாங்கள் பார்க்கின்றோம், தோழமையாக பார்க்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் அப்படியான பயணங்களில் வருவோம், இணைந்து பணியாற்றுவோம், இணைந்து செல்வோம். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.